மகத நாட்டில் ஒரு இளம் அரசன் இருந்தான். அவன் வலிமையான படையையும் பெரிய செல்வத்தையும் கொண்டவன். ஆனால் ஒரு குறை மட்டும் இருந்தது: அவசரம். எதிரி வந்தால் உடனே போர், சந்தேகம் வந்தால் உடனே தண்டனை. இதனால் நாட்டில் அமைதியில்லை. ஒரு நாள் சாணக்கியர் அரண்மனைக்கு வந்தார். அரசன் பெருமையுடன் கேட்டான்: என்னிடம் படை இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எனக்கு தந்திரம் ஏன் தேவை? சாணக்கியர் சிரித்தார். ஒன்றும் சொல்லவில்லை. அரசனிடம் ஒரு சின்ன வேலை கொடுத்தார். இந்த விளக்கை எடுத்துக்கொள். காற்று அடிக்காமல், அணையாமல் நகரம் முழுவதும் சுற்றி வா. அரசன் முழு கவனத்துடன் நடந்தான். யாரையும் பார்க்கவில்லை. யாரும் பேசினாலும் கவனிக்கவில்லை. விளக்கு அணையவில்லை. திரும்பி வந்ததும் சாணக்கியர் கேட்டார்: நகரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அரசன் சொன்னான்: எனக்கு எதுவும் தெரியாது. விளக்கைக் காப்பாற்றுவதில்தான் கவனம். அப்பொழுது சாணக்கியர் சொன்னார்: அரசே, இதுதான் தந்திரம். கவனம் சிதறாத நிலை, அவசரமில்லாத நடை. நீ போர் செய்தால் வெற்றி கிடைக்கலாம். ஆனால் தந்திரம் செய்தால் போரில்லாமலே ஆட்சி கிடைக்கும். அரசன் தலைகுனிந்தான். அந்த நாளிலிருந்து அவன் உடனடி கோபத்தை விட்டான். மௌனமாக சிந்திக்கத் தொடங்கினான். எதிரியை அடிப்பதற்கு முன் அவனை புரிந்து கொண்டான். பேசுவதற்கு முன் விளைவை கணக்கிட்டான். காலம் சென்றது. எதிரிகள் நண்பர்களானார்கள். நாடு வளமானது. போரில்லாமலே வெற்றி வந்தது. சாணக்கியர் சொன்ன கடைசி வார்த்தை: வலிமை தற்காலிகம், தந்திரம் நிரந்தரம். அதனால்தான் தந்திரமே தாரக மந்திரம்.